பெண்கள் சிறுவர்கள் உட்பட மொத்தமாக 39 நபர்கள் இதுவரை உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை இந்தியாவின் தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற கரூரில் மக்கள் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் அவர்கள் சென்றிருந்த போது அங்கே ஏற்பட்ட சன நெரிசல்களினால் பாதிக்கப்பட்டு பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் 39 நபர்கள் இறந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த ஒரு தகவல் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் முழு உலகத்தின் பார்வையையுமே அங்கே ஈர்த்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் அங்கே வருகை தந்தபோது அவரை பார்ப்பதற்காக வேண்டி அங்கே காத்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களினை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே கூட்டம் கூடியிருக்கின்றது. இந்த கூட்டத்தினால் பல நபர்கள் மயங்கி விழுந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடிகர் விஜயே முன்னின்று தண்ணீர் போத்தல்களை மக்களிடம் வீசிவிட்டு போலீஸ் தரப்பிடம் இருந்து உதவிகளையும் கேட்டிருக்கின்றார். அது ஒரு காணொலியாகவும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா? நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ தான், தேங்க்யூ. See you all. Thank you. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மக்களினை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் மயங்கி விழுந்தவர்களினை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கும் பல்வேறுபட்ட முயற்சிகள் அங்கே நடைபெற்ற போதிலும் துரதிருஷ்டவசமாக 17 பெண்கள் 13 ஆண்கள் உட்பட 9 குழந்தைகளும் சேர்த்து மொத்தமாக 39 நபர்கள் இறந்து போயிருக்கின்றார்கள். இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இந்த 39 நபர்களில் 2 வயது குழந்தையும் உண்டு என்பதுதான். இதற்கிடையே தன்னுடைய குழந்தையை தூக்கிக் கொண்டு வைத்தியரிடம் அழுது புலம்பும் தந்தை, மகளை விட முடியாமல் தவிக்கும் தாய் என்று பல்வேறுபட்ட காணொளிகள் வெளிவந்து பலரின் மனதினையும் புண்படை செய்திருக்கின்றது. இந்த நிலைமை தொடர்பாக கருத்து வெளியிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயிரிழந்த ஒவ்வொரு நபருடைய குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட பிரதமரினுடைய நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்த நபர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாயும், காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்குள் உள்ளான விஜய் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உயிரிழந்த ஒவ்வொரு நபர்களினுடைய குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாயும், காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப் போவதாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பணம் அவர்களுடைய இழப்பை ஈடு செய்யாவிட்டாலும் என்னுடைய சொந்தங்களாக காணப்பட்டு இறந்து போனவர்களுக்கு நான் ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தவனாக இருந்து இந்த உதவியை செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்றும் கூறியிருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணை தொடரப்பட வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் விஜய் எங்கு சென்றாலும் பெரும் கூட்டம் திரளும் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். அதற்கேற்ப போலீஸ் கட்டுப்பாட்டுக்காக வேண்டி அரசாங்க தரப்பில் இருந்து போதிய அளவு பாதுகாப்பு அங்கே வழங்கப்படவில்லை. இதே போன்றுதான் கடந்த ஆண்டு விஜய் கட்சி தொடங்கிய போதும் முதல் பொதுக்கூட்டத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருந்தது. அந்த அனுபவத்தில் இருந்தாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் போதுமான அளவில் அங்கே வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது என்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அங்கே வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24/7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க
போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அங்கே இறந்து போன 2 வயது குழந்தைக்கும் 7, 8 மற்றும் 11 வயது சிறுமிகளுக்கும் 13 மற்றும் 14 வயது சிறுவர்களுக்கும் அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? இந்த இறப்புக்கு யாரையும் நாங்கள் காரணம் கூறியும் இறந்து போனவர்கள் மீண்டெழப் போகின்றார்களா? மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.